ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ, கர்ப்பகாலத்தில கர்ப்பிணி பெண்களுக்கு வயிற்றில் வளரும் குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா இருப்பதற்கான மிக முக்கியமான அறிகுறிகள பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ எதற்காகனா, ஒரு சில அறிகுறிகள வச்சே நம்ம வயிற்றில் வளரும் குழந்தை ரொம்ப ஹெல்தியா இருக்கு, ரொம்ப ஆரோக்கியமா இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரியான சிம்ப்டம்ஸ் உங்களுக்கு இல்லாட்டி, உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஈஸியாவே செக்கப் பண்ணி என்ன ப்ராப்ளம், என்ன பிரச்சனை இருக்குங்கிறத ஈஸியாவே ஐடென்டிஃபை பண்ணிறலாம். நம்மளோட குழந்தையோட வளர்ச்சியும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கா? இல்லையா? அதுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் கூட ஒரு சிலருக்கு பத்தாம இருந்ததுனால கூட குழந்தை வந்து பாதிக்கலாம். அதுக்கான நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம முன்னாடியே எடுக்கும் பொழுது, இன்னும் குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் உங்களால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனல முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நார்மலா நம்மளுக்கு கருவில் வளரும் குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா இருப்பதற்கான மிக முக்கியமான ஒரு அறிகுறி பார்த்தோம்னா, குழந்தையோட அசைவு தான். குழந்தையோட அசைவு நம்மளுக்கு எந்த வாரத்தில தெரிய ஆரம்பிக்கும்னா, 16வது வாரத்தில இருந்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதாவது உங்களுக்கு 2வது குழந்தையா இருந்ததுன்னா, 16 வாரங்கள் அல்லது 17, 18 இந்த வாரத்திலேயே உங்களுக்கு குழந்தையோட அசைவ நீங்க ஃபீல் பண்ணலாம். அதுவே உங்களுக்கு முதல் குழந்தையா இருந்ததுன்னா, 25, 26 வாரங்கள் வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து 26வது வாரத்தில குழந்தையோட அசைவ வந்து அவங்களால நல்லா ஃபீல் பண்ண முடியும். 8வது மாதத்தில அதாவது உங்களுக்கு 7 மாதம் முடிஞ்சிருச்சு. 7வது மாதத்திலே குழந்தையோட அசைவ உங்களால நல்லா ஃபீல் பண்ண முடியும். 8வது மாதம் உங்களுக்கு ஆரம்பிக்கும் பொழுது குழந்தை வந்து நல்லா உதைக்கிறது, நல்லா மூவ் ஆகுறது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தன குழந்தையோட அசைவு நம்மளுக்கு தெரியணும்னு நம்ம பார்த்தோம்னா, 3 மணி நேரத்துக்கு ஒரு குழந்தையோட அசைவ நீங்க ஃபீல் பண்ணியிருக்கணும். ஆ மேபி குழந்தையோட அசைவு ரொம்ப நேரம் உங்களுக்கு தெரியலன்னா, ஒரு நல்ல டார்க்கான ரூம்ல போய் நல்லா இடது பக்கம் படுத்து தூங்கும் பொழுது குழந்தையோட அசைவு தெரியறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு பிடித்த ஜூஸோ, உங்களுக்கு பிடித்த உணவுகளோ நீங்க சாப்பிடும் பொழுதோ, நெறைய தண்ணீர் குடிக்கும் பொழுதோ, குழந்தையோட அசைவ வந்து நீங்க நல்லா ஃபீல் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, குழந்தையோட இதய துடிப்பு. நார்மலா 120லேருந்து 160 வந்து குழந்தையோட இதய துடிப்போட ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு இதுக்கு கீழ இருக்கும் பொழுது டாக்டரே வந்து சொல்லிருவாங்க, குழந்தையோட இதய துடிப்பு ரொம்ப கம்மியா இருக்கு. அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் நம்ம எடுக்க சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, குழந்தையோட பொசிஷன். இப்போ குழந்தையோட பொசிஷன் நம்ம பார்த்தோம்னா, ப்ரீச் பிரசன்டேஷன் இருக்கும், டிரான்ஸ்லேவ் பிரசன்டேஷன் இருக்கும். நார்மலா செஃபாலிக் பொசிஷன் நிலைன்னு சொல்லுவாங்க. இந்த செஃபாலிக் நிலை தான் வந்து நம்மளுக்கு ஹெட் டவுன் பொசிஷன்னு சொல்லுவோம். குழந்தையோட நிலையும் ரொம்பவே அதாவது குழந்தையோட பொசிஷனும் ரொம்பவே முக்கியம். குழந்தையோட பொசிஷன் வந்து கரெக்ட்டா இருந்தா தான் நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு சில குழந்தைங்க வந்து ப்ரீச் பிரசன்டேஷன்லேயே லாஸ்ட் வரைக்கும் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது குழந்தை வந்து சி செக்ஷன்ங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு போவாங்க. ஸோ குழந்தையோட அசைவும் குழந்தையோட பொசிஷன், குழந்தையோட அசைவு ரொம்பவே முக்கியம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, அ அ நார்மலா ஒரு கர்ப்பிணிகளுக்கு ரொம்ப 3 டெஸ்ட் வந்து நம்ம கண்டிப்பா பார்க்கணும். கர்ப்ப காலத்தில ஒண்ணு சுகர் டெஸ்ட்டு, ஒண்ணு ஹை பிபி இருக்கா இல்லையான்னு. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, சுகரும், ஹை பிபியும் ஒரே இதிலயே பார்த்துருவாங்க. நார்மலா எப்பயுமே பிபி செக் பண்ணுவாங்க. தைராய்டு மற்றும் இந்த சுகரு இந்த 2 தான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இத தவிர்த்து ஹீமோகுளோபின். இந்த 3 தான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு கர்ப்ப காலத்தில. என்ன காரணம்னா, உங்களுக்கு 7 மாதத்தில இருந்தோ, இல்ல 6வது மாத கடைசிலயோ வந்து உங்களுக்கு வந்து ஹீமோகுளோபின் வந்து ஈஸியா குறையறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, நார்மலா நெறைய கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து அ கர்ப்ப காலத்தில சுகர் இருக்காது. அதாவது அவங்களுக்கு முன்னாடிலாம் சுகர் இருந்திருக்காது. கர்ப்ப காலத்தில மட்டும் சுகர் வரதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தான் தைராய்டும். கர்ப்ப காலத்தில மட்டும் தைராய்டு வரதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. முதல் 3 மாதத்திலேயே நீங்க வந்து இந்த 3 டெஸ்ட்டையும் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இத தவிர டபுள் மார்க் டெஸ்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். இந்த டபுள் மார்க் டெஸ்ட் வந்து நெறைய பெண்களுக்கு வந்து இது தெரியாது. ஆனா, நீங்க வந்து டபுள் மார்க்கு டெஸ்ட் எடுக்கணும்னு நீங்க சொல்லும்பொழுது டாக்டர் வந்து சொல்லுவாங்க. இல்ல மேக்ஸிமம் எல்லா ஹாஸ்பிட்டல்லயும் இப்ப எடுக்குறாங்க. மேபி எடுக்கலாட்டி நீங்க ஒரு இப்ப மேபி நீங்க ஜிஹெச்லயோ
வேற எங்கேயோ பார்த்தா கூட இந்த டபுள் மார்க் டெஸ்ட் வந்து வெளியில குடுத்தாவது பாருங்க. இது என்ன மரபணு குறைபாடுகள் ஏதாவது குழந்தைகள் இருந்தா கூட ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த டபுள் மார்க் டெஸ்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, குழந்தையோட வளர்ச்சி இப்ப 28 வாரத்துல இருக்கீங்க, 29வது வாரத்துல இருக்கீங்கன்னா, குழந்தையோட எடை வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வந்து இருக்கலாம். 200 கிராம், 300 கிராம் ஒவ்வொரு ஸ்கேன் ரிப்போர்ட்டுக்கும் ஒவ்வொரு கிராம் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் வந்து குடுப்பாங்க. 400 கிராம் குடுப்பாங்க. ஒரு சில ஸ்கேன் ரிப்போர்ட்ல 500 கிராம் குடுப்பாங்க. ஒரு சில இதுல 100 குடுப்பாங்க. ஒரு சில இதுல 200 குடுப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி உங்களோட குழந்தையோட எடை இருக்கா? அ மேபி குழந்தையோட எடை இல்லாட்டி உங்களுடைய டாக்டர்ட்டயே கேளுங்க. என்ன சாப்பிடணும்? எந்த மாதிரியான உங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்ன சாப்பிடணுங்கிறத கேட்டுக்கொள்றது ரொம்பவே நல்லது. ஹீமோகுளோபின் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நார்மல் டெலிவரி ஆகுறதுக்கு இந்த ஹீமோகுளோபின் ரொம்ப முக்கியம். குழந்தையோட எடைய அதிகரிக்கிறதுக்கு இந்த ஹீமோகுளோபின் ரொம்பவே முக்கியம். ஒரு குழந்தை வந்து நல்லா ஹெல்த்தியா, ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இந்த ஹீமோகுளோபினோட அளவு ரொம்ப முக்கியம். ஹீமோகுளோபினோட அளவு எவ்ளோ இருக்கணும்னு நம்ம பார்த்தோம்னா, உங்களுக்கு நார்மலா பிரெக்னன்சிக்கு முன்னாடி வரைக்குமே 10 டூ 11 இருக்கணும். நீங்க கன்சீவ் ஆயிட்டீங்க, குழந்தை வந்து நல்லா வளர்ச்சி அடையுதுன்னா, உங்களுக்கு 11க்கு மேல இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு இன்னுமே ரொம்பவே நல்லது. ஏன்னா, ஒரு 7 மாதங்களுக்கு அடுத்து நார்மலா தேவைப்படுறத விட எக்ஸ்ட்ரா 20% நீர்ச்சத்தோட அளவு அதிகமா தேவைப்படும். அந்த நேரத்துல டக்குனு ஹீமோகுளோபினோட அளவு நெறைய பெண்களுக்கு குறைஞ்சிரும். அதுவும் இந்தியால வந்து அதிகமா கர்ப்ப காலத்துல பாதிக்கப்படுறதுன்னு பார்த்தோம்னா, இந்த ரத்த சோகை நோயின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹீமோகுளோபின் தான் சொல்லுவாங்க. ஸோ, அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, கர்ப்ப காலத்துல கர்ப்பிணிகளுக்கு உடல் எடை அதிகரிக்கிறது. அது ரொம்பவே இயல்பான ஒண்ணு தான். 5 கிலோலேருந்து 20 கிலோ வரைக்குமே நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். நார்மலா 15 கேஜி தான் 15 கிலோ சொல்லுவாங்க. அ அதுக்கு மேல 30 கிலோ, 35 கிலோ, 20 கிலோ இந்த மாதிரியெல்லாம் டக்குனு உடல் எடை அதிகரிக்கும் பொழுது, அதையும் கண்ட்ரோலா வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. கரெக்ட்டான ஃபுட் எடுத்துக்கோங்க. நெறைய பிரெக்னன்சி டைம்ல வீட்லலாம் என்ன சொல்லுவாங்க, "நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிடுன்னு" சொல்லுவாங்க. நெறைய சாப்பிடுங்க. நல்ல ஹெல்தியான உணவா சாப்பிடுங்க. அதாவது நெறைய ரைஸ் எடுத்துக்காம, நெறைய காய்கறி, கீரை, பால், முட்டை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. டெய்லி ஒரு ஜூஸ் எடுத்துக்கோங்க. டெய்லி ஒரு பழம், ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க. ஒரு கொய்யாப்பழம் சாப்பிடுங்க. இதெல்லாம் நம்மளுக்கு அதிகமான நார்ச்சத்து அதிகமா இருக்கு. குழந்தையும் ரொம்ப ஹெல்தியா பொறக்கும். டெய்லி ஒரு கேரட் ஜூஸோ, ஒரு பீட்ரூட் ஜூஸோ அல்லது டெய்லி ஒரு மாதுளம்பழம், கண்டிப்பா அ ஆரஞ்சு அதாவது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லெமன், ஆரஞ்சு, சாத்துக்குடி, அ நார்த்தங்காய் இந்த மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்ற ஃப்ரூட்ஸ் கண்டிப்பா எடுத்துக்கணும். ஏன்னா, இதுல தான் அதிகமான விட்டமின் சி இருக்கு. இந்த விட்டமின் சி தான் நம்ம உடல்ல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் ஹீமோகுளோபின எடுத்து செல்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்மளோட குழந்தை வந்து எதுக்காக இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒண்ணுன்னா, ஒரு சிலருக்கு இதெல்லாம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் தெரியாது. ஒரு சிலருக்கு இது தெரியாம இருந்ததுன்னா, அவங்க உடனே அவங்க 3 மந்த்லயோ இல்ல ஒரு அ பக்கத்துல அதாவது 12 வாரத்துல, 13 வாரத்துல இருக்கும் பொழுது, உடனே டாக்டர கன்சல்ட் பண்ணி, ஈஸியா ஏதாவது குறைகள் இருந்தா கூட அத சரி செய்றதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, கர்ப்பிணிகளுக்கு மிக முக்கியமான 3 ஸ்கேன நம்ம பார்த்தோம்னா, 12வது வாரத்துல அதாவது முதல் 3 மாதத்துல எடுக்க வேண்டிய என்டி ஸ்கேனுன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கேன் கண்டிப்பா எடுக்கணும். 2வது 3 மாதங்களான 5வது மாதத்துல அனாமலி ஸ்கேனுன்னு நம்ம சொல்லுவோம். அனாமலி ஸ்கேன், அனாட்டமி ஸ்கேனுன்னு சொல்லுவோம். இந்த ஸ்கேன் வந்து கண்டிப்பா பார்க்கணும். 7 அல்லது 8வது மாதத்துல அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் வந்து பார்ப்போம். இந்த 3 ஸ்கேனும் கண்டிப்பா பார்க்கணும். இத தவிர சுகரு, தைராய்டு, ஆ ஆ ஹீமோகுளோபின் இந்த 3ம் கண்டிப்பா செக் பண்ணணும். இத தவிர அ உங்களுக்கு முதல் 3 மாதத்துல வந்து டபுள் மார்க் டெஸ்ட் வந்து நீங்க பார்க்குறது ரொம்பவே நல்லது. மேபி உங்களுக்கு இன்னும் நாட்கள் இருக்கு. அதாவது ஒரு சிலர் 7, 8வது மாதத்துல கூட பார்க்குறாங்க. ஆனா என்னோட பிரெக்னன்சி டைம்ல வந்து நான் வந்து 3வது மாதத்திலேயே நான் பார்த்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.